அப்படின்றத பார்க்கும்போது இந்த சீரியல் கில்லரோட பேரை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இவன் பேர் வந்துட்டு டகாஹிரோ சுரேஷி அப்படின்றது. இந்த ஜப்பான் பேர்லாம் என் வாயில நுழையாது. ஸோ அதனால வந்துட்டு ஃபர்தராக நான் வந்து சீரியல் கில்லர் அப்படின்றது சொல்ல போகிறேன். இந்த சீரியல் கில்லர் கிட்டத்தட்ட 34 வயசு அப்படின்றதாவது. இவன் எங்கே இருக்கான்னா ஜப்பான் இருக்கிற டோக்கியோ நகரத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கான் ரொம்ப வருஷமா. ஸோ இவனோட பேக்ரவுண்ட் அப்படின்றத பார்க்கும்போது எந்த ஒரு அப்பா அம்மா அப்படின்றது எதுவுமே இல்லாமல் இவன் தனியாக வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஸோ டோக்கியோவில் வந்துட்டு இவனோட வேலை பெரும்பாலும் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் முக்கியமாக ட்விட்டரில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெண் வந்து ஒரு போஸ்ட் ஏதாச்சும் டிப்ரெஷன் மோடில் இருக்கும்போது ஒரு போஸ்ட் ஏதாவது போட்டாங்க அப்படின்றப்போ எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கல, நான் சாகலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க அப்படின்றப்போ அந்த ஒரு போஸ்ட்டை எப்படியாவது ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறது தான் இவனோட முதல் வேலையாக இருக்கும். ஸோ பேசி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒருத்தங்க டிப்ரெஷனில் இருக்காங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறமா தான் வாழ்க்கை இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒன்று ஆறுதல் சொல்லுவோம், இல்லைனா ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுப்போம் அவங்க டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரேன். ஆனால் இவன் என்ன பண்ணுவானா சீரியல் கில்லர் அந்த பொண்ணை இன்னும் வந்துட்டு தூண்டி விடுவானா. சரி நீ சாகலான்னு முடிவு எடுத்துட்ட இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு நீ சாகிறதுக்கான மொத்த ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன், நீ சாக